கண்ண முடி உட்கார், நிமிந்து உட்கார், என்னையே நினச்சிக்கானல்ல. ஓ, பிரத்தியாரால் மனத்து மயக்கப்பட்டிருக்கிறது. மதிமயங்கி பிரிந்து சென்றாள். திருப்பி கொண்டு வந்தால் போதுங்களா? காலில் விட்டுவா. இந்தா வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார், ஜெயிக்கிறேன். வாப்பா, காலில் விட்டு வரலாம். எந்த ஒரு நிலையில்? வெரி குட், காலில் விட்டு வரலாம். திருச்செந்தூர் ரோடு. இன்னொரு தடவை கால் விடணுமே. கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. வரலாம். நமச்சிவாயம் என்ன சொல்வோமே. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சிவாய நம, நமச்சிவாயம், சிவாய நம. அந்த ஒலிகள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதை எடுத்து அந்த பக்கம் போய் பார்த்தேன். ஒரு சமாதியிலிருந்து ஒரு சித்தருடைய ஆன்மா உன் குடும்பத்துக்கு ஆசி புரியுது. இப்போ உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? அவனுக்கு வேலை வாங்கி தரேன். அவனுடைய மனநிலைகள் பக்குவப்படலை. கால் ஒன்றுவான். சங்கத்தமிழ் பெண்ணொருத்தி நறுகே வந்தாள். அமைதி. கொஞ்சம் அமைதியாக இருங்க பக்தர்கள். ஓகே ஓகே, வரலாம்ப்பா. அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிரும். அந்த வேலையில் அவனை நிலையான புத்தியோட கெட்ட பழக்கம் இல்லாமல் உட்கார வச்சா போதுங்களா? இந்த அவன் மனத்தை மாற்றிட்டேன், நிலையாக இருப்பான். தைரியமாக இரு. பக்கத்தில் வாமா, ஜெயிச்சு தரேன். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? இன்னொரு தரம். யாருக்குமா கல்யாணம் முடியணும்? எங்கே இருக்காமா அந்த பையன்? வாடா தம்பி வா. உன் பேர் என்ன? என்னாச்சு இவனுக்கு? ஒன்று போல போய் காலில் விட்டுவாங்க. இது வேற. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் எல்லைக்குள்ளே வாரா. சுத்திகரித்து எட்டி தூரம் பார்த்தா ரோட்டடியிலேருந்து ஒரு சுள்ளமலசாமி வாரார். ஆனால் வீட்டுக்குள்ளே செய்வன இவன கோளாறுகள் நடந்திருக்கலாம்னு நீ எல்லாம் பயப்பட்டிருக்க. அப்படி ஒன்றுமே நடக்கலை. இது ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்த விதி. இதற்கு மாந்திரிகம் தாந்திரிகத்தினால எந்த செயல்களையும் செய்ய முடியாது. இந்த மனநிலைகளை மாற்றி செம்மைப்பட வாழ வைக்கிறேன். உன் மூத்த மகனுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் திருமண கோலத்தை உருவாக்கி மங்களத்தை கட்டித்தார. கால் வந்துட்டு வர. மங்காத வரலாம். இந்த மகளே, எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். பணமும் வந்து சேரும். எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். அது வேண்டாம்.
வேறு இடத்தப்பா ஜெயிச்சுப்பா நல்லா இருக்கும். அதே பிடிச்சி தொங்க வேண்டாம், ஏன்னா அவங்களோட உலகமாக முடிஞ்சு போச்சு. அடுத்து என் பிள்ளைக்கு தொழிலும் வாழ்வும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வாம்மா. என்ன என்ன தொழில் நடக்கணும்? மகனுக்கு நின்றுருக்கான். மணி எத்தனை? எந்த இடம் தெரியல. பிஎன் சத்திரத்துக்காக. கரெக்ட். ஓகே. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதாம்பிகை கல்லூரி பக்கம் வடநாட்டுக்கு முன்னால். சரிண்ணா, இன்னும் ஒரு முறை போய் கால் வந்துட்டு வா. ஆற்றங்கரையினிலே அமர்ந்திருக்கும் ஒரு தெய்வம். ஒரு நதியின் கரையில் ஒரு தெய்வம் இருக்கா? உன்னுடைய பிள்ளைய போய் பார்த்தேன். பிரத்தியாரால் மாந்திரிகம் செய்யப்பட்டு உன் பக்கத்திலிருந்து பிரிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு உனக்கு முதுகெலும்பிலிருந்து வலியும் இடுப்பு உச்சி சம்பந்தமான குழப்பமும் ஏற்பட்டு தன்னறியாமல் நம்ம தூக்கத்திலேயே செத்துருவோமோ அப்படி என்ற ஒரு பயம் உன்னை இப்போ தள்ளிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. மாதவமே வருக. உன் பிள்ளைய மீட்டி ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன், எந்த மனக்குறையும் இல்லாமல் ஆக்கி தாரேன். வேறு என்ன வேணும் மகளே? உன்னை அம்மானு கூப்பிடுவோம், ஆசை பாசத்தோடு இருப்பான். அதுக்கு யார் காரணமோ அவங்களும் திருந்துவாங்க. வெற்றி ஆகித்தார். நல்லா மெல்ல ஏந்தி கீழே விழுந்துடாம போ, பதறாத, தெளிவாக இரு. என் கொடுத்த பணங்கள், இழந்த பணங்கள் எனக்கு மீட்டி வேணும்னு சொல்லி கேட்டு வந்தவங்க யார்? பணம் யார்? இப்போ பணம் கொடுத்தீங்களா? எங்கே கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்துட்டீங்கப்பா? அத்தனையும் பொய்யிடா. கால் வந்துட்டுவாங்க. கல்யாணம் முடித்து வாழுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வாமா, உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நாய் ஒன்று வருது. வீட்டில் நாய் கிடக்கா? பைரவர் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கம் ஒரு நாய் வருதுடா. நான் சொல்கிறத நீ செய், உன் பணம் வரும். 5 மிளகு எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து வீட்டில் பைரவரை நினைத்து தீபம் வை. அஷ்டமி அன்று பைரவருக்கு மாலையிட்டு அர்ச்சனையும் செய். 3 முறை என்னைய பார்க்கவா, உன்னுடைய பணம் வீடு வந்து சேரும். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா வேணும்? தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும். இருதார யோகம் உடையவன், விரும்பியவளை கல்யாணம் முடிக்க மாட்டான். உன்னுடைய பார்வையில் ஆவணி திருநாள் 11 நாட்கள் நடக்கும் திருச்செந்தூரில். ஒரு நாள் பச்சை சாத்தி இருக்கும் பொழுது தரிசனம் செய்து வந்த பின்பு உன் தம்பிக்கு பெண் அமையும், வெற்றிகரமாக நடக்கும். நன்றாக இருப்பாய், ஆனந்தமும் பெறுவாய். வரலாம். கர்மசாமிக்கு நெல்லையில் எங்கே இருக்கீங்க? தாளையுத்து திருநெல்வேலி தான். ஓகே. வாங்க. உங்கள் அத்தா எங்கே இருக்காங்க? யார்? அப்பாவா? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே சொல்லமாட சாமி தெரியுதாரா? இருக்காரா? தண்ணிக்குள்ளே இருப்பாரோ? கரையோரமாக இருக்காரா?
அதுலேருந்து ஓலைக்குளம்னு ஒரு ஊர் இருக்கா? அந்த ஓலைக்குளத்துக்குள்ள ஒரு காளியம்மா இருந்து வாரா. அங்கேருந்து என்னாச்சு உன் வீட்டுக்காரரு? இப்போ வேணுமா வேண்டாமா? வேணும். கண்ண மூடி உட்கார். கர்மசாமி, நீங்கள் பார்த்து அந்த முடிவு எடுத்து சொல்லணும். என் பிள்ளை சின்ன பிள்ளை, வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீ கேட்குற. நாளைக்கும் மாட்டிக்கிட்டு நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறது உன்னுடைய கருத்து. அதனால் பௌர்ணமி வரை அவகாசம். என்னை வந்து பார். அவன் வேணும் வேண்டாம்ங்கிறத முடிவெடுத்து வாழ வச்சுட்டாரன். அவனே திருந்துவான். வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி மனவேதனையுடன் கேட்க வந்த மகன். எந்த ஊருப்பா? காலன்ட்டு வரலாம். ஏ கொண்டா 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 கொண்டான்னு எழுதியிருக்கு. எந்த ஒரு பக்கம் சுத்தம் இல்லை. பாரதியார் கொண்டா நகர்னு ஒரு ஊர் இருக்கா? ரொம்ப தூரமாக போ. காலன்ட்டு வரலாம். ஏ கொண்டா அங்கேயும் ஒருத்தர் அருவா பிடிச்சிக்கிட்டு தான் வரான். இந்த நெல்லை மாவட்டத்தில் வெறும் சொலமனம் தான் கூட்டம். எங்கே வர அம்மா அம்மா வரலாம்ப்பா, வரலாம். எப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பக்கத்தில் வா. எந்த ஊர் உனக்கு? உன் பேர் என்ன? ஜெகநாதன். ஆறுமங்கலம் சுடலசாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஆறுமங்கலம் சுடலசாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அங்கே போயிருக்கியா? ஆ, கும்பிடுதீங்க. அவர் தான் வாராரு. அதான் உன்னை கூப்பிட்டு நான் கேட்டேன். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? கண்ணை மூடு. கண்ணை மூடுப்பா. கண்ணை மூடுன்னு என்ன செய்யணும்? போவரையா? ஆ ஆ அந்த கட்டியினுடைய தொடர்ச்சி இடது பக்கத்தினுடைய பிடதி நரம்பு வரை இருக்குது. புரியுதா? அறுவை சிகிச்சை செய்தால் நரம்புக்கு பாதிப்பு வருமோ என்ற ஒரு பயம். ஆனால் அந்த கட்டியால் அவளுக்கு ஆபத்து வராது. வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி ஜெயிப்பேன். காப்பாற்றார். இந்த அப்பா உத்தரவாயிடுது. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு சாமி நெல்லையிலிருந்து வெளியூருக்கு போய் தொழில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யார்ப்பா அது? நெல்லை மாவட்டத்தை விட்டு வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க. தன்னுடைய தாயாரை பற்றி கேட்டு வந்தது யார்ப்பா? அம்மாவை பற்றி, அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி, சொத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? திருவள்ளி உத்தரவு முடிஞ்சிடுது. போய் உட்காரலாம். கர்மசாமிக்கு 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 புதுக்கோட்டை புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை 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 பக்தர் வாங்க. புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? திருப்பத்தூரில் ஒரு புதுக்கோட்டை இருக்கா? அப்படியா? அங்காளம்மன் அங்கே உண்டா? அப்போ நீங்கள் தான் காலம் சொல்லலாம். சிவமயமே என்றும் சிவமயமே, பவபயமில்லை. என்ன வேண்டும்? குழந்தை தனியாக என்னை வந்து பாருங்கள்.
கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்கம்மா? பெரியம்மா யாரெல்லாம் வந்தீங்க? என்னாச்சு உன் பிள்ளைக்கு? எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. அது யாரையா? குழந்தையா? பக்கத்தில் வரலாம். கண்ண மூடி உட்காரு. குழந்தையானா எப்படி? உன் மனைவி கூட பிறந்தவளா? அப்படியா? ஹாஸ்பிட்டலில் போய் எதுவும் டெஸ்ட் பண்ணிங்களா? அந்த ரசீதெல்லாம் என்ன கிடக்கு? கால் வந்துட்டு வாங்க. நீ உட்கார், அவன் மட்டும் கால் விட்டு. குழந்தை போல் அறிகுறி காட்டி சில சமயத்தில் மனதை ஏமாற்றும். அந்த நிலைகள் ஏற்பட்டு அந்த டெஸ்ட் அடிக்கும் பொழுது அது வேறு வடிவம்னு சொல்லி குழப்பம் வந்துடும். உண்மையா? அது காயா போச்சு. இனி கனியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாரியாத்தான்னு பேரை வச்சுக்கலாம். வெற்றி உண்டு. பக்கத்தில் வரலாம். வேறு என்னப்பா வேணும்? அவளுக்கு தானே கேள்வி. உனக்கு என்ன வேணும்? கடத்தை மாற்றி தரேன். உனக்குன்னு உத்தரவுக்கு அன்னைக்கு உனக்கு தெளிவு பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம். அரி எங்க? சிறுமலஞ்சி சொல்லலவா? நான் சிறு நல்ல காலில் விடலையே. கருப்புசாமி நீங்கள் வாரீங்களே, இவனுக்கு அவனுக்கு சொந்தம் இருக்கா? கேட்டுப்போம். வரலாம். என்னப்பா புதுக்கோட்டையா? கருப்புசாமி எங்கே இருக்காருப்பா? முத்து கருப்பசாமி எங்கே இருக்காரு? கம்மாக்கரையில் இருக்காரா? கம்மாக்கரையிலேருந்து முத்து கருப்பசாமி ஒரு சாமி வராரு. கால் வந்துட்டு வா. இவனுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? கருப்பசாமி சரி, என்ன வேணும் உனக்கு? ம் 3.25 ஆண்டுகள் கிரகங்களாலும் மனிதர்களாலும் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவு வருமோ என்னும் பிரச்சனைகள் தோன்றுச்சு. அதில் போலீஸ் விசாரணை வரக்கூடிய நிலை ஏற்படுமோங்கிற பயமும் குழப்பமும் வந்தது. ஒரு பக்கத்து உடல்நிலையில் உள்ள நரம்புகளும் உணர்வுகளும் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து நின்றவன் நீ. கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு என்ன காரணம்? மனிதர்கள் தான் காரணம். வாப்பா, இதுக்கு செய்வினைகள் காரணம். அந்த மாந்திரிக சக்தி உன்னை விட்டு நீங்கும், குடும்பம் ஒன்று சேரும், உன் கடன் தீரும். வேறு என்ன வேணும்? இந்த பணத்தை வச்சுக்க. நல்லா இரு. யூடியூப் ஆஃப் மனமே